என் பேர் சுந்தரி, ஊர் இடுந்தகரை. நான் அவ்வளோ படிக்கலை. என்னுடைய படிப்பு 8ஆம் வகுப்பு வரை தான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே இந்த சுந்தரினா யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு அணு உலை போராட்டத்துக்குள்ள நான் காலை எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நான் உலகத்துக்கே தெரியப்பட்டேன். என்னுடைய கடல் மீனவ பெண்ணா என்னுடைய கடலை பற்றி சொல்ல நான் ஆசைப்படுறேன். இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் இந்த போராட்டம் நடத்துறீங்க? இந்த அணுவில் வந்தால் மின்சாரம் வரும், அறிவியல் வளரும், நாடு வல்லரசாகும், ஏன் அதை தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பிறந்ததுல இருந்து அந்த கடல்லே வளர்ந்ததுனால என்னவோ தெரியல, எனக்கு கடல்னா ரொம்ப பிடிக்கும். அதிகம் இந்த உலகத்தில் உனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டால் எனக்கு மீன் தான் பிடிக்கும். இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்படின்னா டெய்லி மீன் சாப்பிட உங்களுக்கு எப்படி பிடிக்குது? எப்படி நீங்கள் அதை ஒரு மாதிரி அந்த சுவை வாசம் பிடிக்காதே, எப்படி நீங்கள் டெய்லி மீன் சாப்பிட்றீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அது என்னவோ தெரியல, எனக்கு அந்த மட்டன் சிக்கன் இதெல்லாம் பிடிக்கவே செய்யாது. ஆனால் டெய்லி மீன் வேணும் எனக்கு. இந்த கடலை பற்றி சொல்லணும்னா, நாங்களே முதலாளி, நாங்களே ராஜா. இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் யாராவது முதலாளிகிட்ட தான் நம்ம கை நீட்டி சம்பளம் வாங்கணும். இத்தனை மணி வரைக்கும் வேலை செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு இது இருக்கும் கண்டிப்பு. ஆனால் அந்த கடலை பொறுத்தவரை அப்படி இல்லை. அவங்களே சொந்தமாக தொழில் பண்ணுவாங்க, அவங்களே போவாங்க. அது எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் கரைக்கு வரலாம். அந்த மீன் நமக்கு தேவையான மீன் எடுத்துட்டு, நமக்கு வருமானத்துக்கு தகுந்த மீனை நம்ம விற்றுட்டு எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம், எப்போ வேணாலும் தூங்கலாம், எப்போனாலும் அந்த வடையை வேலை பார்க்கலாம். அது நம்ம இஷ்டம். நீ ஏன் இத்தனை மணிக்கு தொழில் போன, ஏன் இப்படி வந்தேன்னு நம்மளை யாருமே கேட்க மாட்டாங்க. அப்படி நாங்களே அது பழகிக்கிட்டோம். எங்களுக்கு யாரும் ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு தொழில்னா அது கடல் தொழில் மட்டும்தான். ஒரு அரசாங்கம் நீ இத்தனை மணி நேரத்துக்குள்ள வெளியே வந்துடணும் அப்படின்னு சொன்னதுதான் இது வரைக்கும் இல்லை. ஆனால் இப்போ தான் புது புது கட்டுக்கெல்லாம் கொண்டு வராங்க, நீங்கள் இந்த தொழில் போகக்கூடாது, அந்த தொழில் போகக்கூடாதுன்னு. ஆனால் நாங்கள் இவ்வளோ நாளும் நாங்கள் இஷ்டப்பிடிச்ச மாதிரி எத்தனை மணிக்கும் போவோம், எத்தனை மணிக்கும் வருவோம். அப்படி சுதந்திரமாக வளர்ந்த ஒரு கடலை ஒரு கழிவை ஏற்படுத்தி அதால் மக்களுக்கு சாவு வருமேன்னு தெரிஞ்சால் போராடாமல் இருக்க முடியுமா? அதுக்காக தான் நாங்கள் போராட்ட காலத்துக்கு வந்திருக்கேன். என்னுடைய கடல் போகுது, என்னுடைய மீன் அழிய போகுது. இது எனக்கு மட்டும் வர ஒரு பிரச்சனை கிடையாது. நான் என் சொந்த தொழிலை பார்த்துட்டு நாளைக்கு இந்த ஊரை விட்டு வெளியே போனா நான் என்ன தொழில் செய்வேன்? எனக்கு என்ன தொழில் செய்ய தெரியும்? ஒரு மண்வெட்டியை பிடிச்சி மண்ணை கூட எனக்கு வெட்ட தெரியாதே. அப்போ என்ன செய்யணும்? இதான் என்னுடைய ஒரே கவலை. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிலம் ஒரு பகுதி தான், நம்ம கடல் நம்மளை சுற்றி 3 பகுதி. இன்னைக்கு அவங்க அந்த அணுலையிலிருந்து விடுற கழிவு அந்த கடலுக்குள்ள அவங்க விட்டு அந்த கடல்ல கலந்து அது ஓடிட்டே தான் இருக்கும் அந்த கழிவு தண்ணி. அப்போ இது குடங்குளத்துல இருந்து வார மீன், இடுந்தகரையிலிருந்து வார மீனுன்னு அது நெத்தில எழுதி ஒட்டிட்டு வராது. எல்லா நாட்டுக்குமே போகும். இன்னைக்கு வெளிநாடு வரைக்கும் அந்த மீன் போகும். எந்த மீனையும் பார்த்தீங்கன்னா இது சென்னையில் பிடிச்ச மீன், இல்லை இது நாமக்கல்ல பிடிச்ச மீன், இல்லை இது தஞ்சாவூர், அப்படி இருக்காது. அந்த மீன் பேர் இருக்காது. அப்போ இந்த மீனை நாங்கள் மட்டும் சாப்பிட்றது இல்லை, நீங்கள் எல்லாருமே சாப்பிடுவாங்க. அந்த நாட்டில் வெளிநாட்டு வரைக்கும் இந்த மீன் உற்பத்தி ஆகி போகுது. அப்போ எல்லாருடைய உயிருக்கு இது ஆபத்து. முக்கியமாக எனக்கு ஆபத்து இருக்கு. ஏன் மண்ணை நான் விட்டு கொடுத்துட்டு எப்படி இன்னொரு இடத்துக்கு ஓட முடியும்? ஒரு சொந்த நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஓலைப்பேரை வச்சு இருக்கோன்னா அதில் இருக்க சுகமே வேற. நீங்கள் 10 கோடிக்கு ஒரு வீடு கட்டி இருந்து அதில் வாடகைக்கு இருந்து பாருங்க. அந்த வீட்டுக்காரர் கேட்பான், நீ இந்த வீட்டை எப்போ கழுவுன, எப்போ என்ன எப்படி கிடக்குதுன்னு கேட்பான். இதை நம்ம சொந்த வீடாக இருந்தா இன்னைக்கு இந்த பாத்திரம் விளக்காட்டின்னு சரி சாயங்காலம் விளக்கிக்கலாம் அப்படின்னு நம்ம போடலாம். அப்படிதான் என் மண்ணை நான் விட்டு கொடுக்க முடியாத. இன்னைக்கு என் மண்ணை நான் விட்டு கொடுத்துட்டு போனா, இன்னொன்று என்னன்னா, கிராமப்புறமும் பட்டணத்துலையும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னுடைய இந்த போராட்டத்தின் மூலமா நான் செயலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மாதம் எனக்கு கண்டிஷன் பெயர் போட மதுரை வாய்ப்பு கிடைச்சது. ஒரு சிஸ்டர் கான்வென்ட் ஹாஸ்டலில் தான் தங்கி நான் கையெழுத்து போட்டுட்டு இருந்தேன். அப்போ நான் என் கண் எதிர பார்த்த ஒரு சம்பவம் என் மனசுக்குள்ள இன்னும் இருக்கு. எங்கள் ஹாஸ்டல் தள்ளி 4 வீடு கடந்து ஒரு நாள் அந்த வீட்டில் ஒரே சத்தம்.
அப்போ என்ன எல்லாரும் போய் பாருங்கன்னு சொன்னால் யாருமே போகலை. ஏன் அப்படின்னு கேட்டால் அது அவங்களுக்கு வந்த பிரச்சனை, அதில் யாரும் போகக்கூடாது. ஏன் நம்ம போய் மாட்டிக்கணும்? நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட போய் கேட்கல. ஒரு பொண்ணை ஒரு 4 பேர் சேர்ந்து காசு கொடுக்கணுங்கிறதுக்காக இழுக்கிறாங்க, யாருமே கேட்கல. அந்த கொடுமை சம்பவம் எனக்கு மறக்கவே முடியல. ஆனால் இதே எங்கள் கிராமமாக இருந்தால், அவங்க தெரியாதவங்களா இருந்தாலும் 4 பேர் வந்து கேட்கும்போது எப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. அப்போ ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? ஒரு பொண்ணை ரோட்டில் துப்பட்டா பிடிச்சி இழுத்தா மதுரையில் கேட்க ஆள் இல்லை. ஏன்? அதான் அவங்களுக்கு வந்த பிரச்சனை, எனக்கு என்ன? இதான் கிராமத்துக்கும் பட்டணத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அவனை ஒருத்தன் கொலை பண்ணி போட்டு போனால் கூட பக்கத்து வீட்டுக்காரன் கேட்க மாட்டேங்கிறான். ஆனால் கிராமப்புறத்தில் பாருங்க, ஒருத்தன் வந்து பஸ் ஸ்டாப்பில் இறங்கினோம்னா, இன்னைக்கு இடுந்தகரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கவிமலர் அடிக்கடி வாரவங்க எல்லாமே தெரியும். பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு தெரியாத நபர் வந்து இறங்குனா 10 வயசு குழந்தை கூட போய் கேட்கும், உனக்கு எந்த ஊர், எதுக்கு வந்த, உன் ஐடிங் கார்டை காட்டுன்னு கேட்கும். கண்டிப்பா. ஏன்னா அப்படியே நாங்கள் வந்து மக்களை பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். இது எப்படி இந்த பழக்கம் வந்துச்சுன்னா, எங்களுக்கு வந்து போலீஸ் காவல்துறை கொடுத்த அதிரடி நடவடிக்கையில் நாங்கள் வந்து 2.5 வருஷமாக துவண்டுட்டோம். அவங்க போலீஸ்ன்னு தெரியாமல் எங்கிட்ட வருவாங்க, எங்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, எங்கள் மேலேயே வழக்கு போடுவாங்க. நாங்கள் பேசுகிறத செல்லில் படம் முடிப்பாங்க. கடைசியில் கேட்டால் அது உளவுத்துறையாக இருக்கும். அதனால் நாங்கள் யார் வந்தாலும் கேட்போம். அப்படி கிராமத்துக்கு ஒன்று, பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னே சாக்கடை ஓடும். ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லை. நம்ம வீட்டுக்கு முன்னையே எப்படியும் எவ்வளோ இடம் இருக்குன்னு தெரியுமா பிள்ளைங்க ஓடி விளையாட. இன்னைக்கு டவுனில் பார்த்தீங்கன்னா 2 ரூமுக்குள்ளே தான் அந்த குழந்தைங்க ஏறி விளையாடணும். பெட்டிலேருந்து மேசைக்கு போகும், மேசையிலேருந்து பெட்ரூம் வரும், அவ்வளோதான். பிள்ளைங்களுக்கு சுதந்திரம் இருக்குதா? இல்லை. இன்னைக்கு நீங்கள் ரூமில் போட்டு பூட்டி போட்டு குழந்தைங்கள வளர்க்குறீங்க. எங்கள் கிராமத்தில் வந்து பாருங்க, பிள்ளை கடற்கரையில் போய் விளையாடும், கடற்கரையில் குளிக்கும், கிரவுண்டில் விளையாடும், வீட்டுக்கு 7 மணிக்கு வரும். நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கிராமத்தில் பயம் இருக்காது. அதான் அந்த டவுனுக்கும் கிராமத்துக்குள்ள ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க பட்டணம் தான் நல்லா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் கிராமத்துக்கு வராது. அந்த கிராம மண்ணை வந்து விட்டு கொடுக்க முடியாதுங்கிற ஒரு காரணத்தினாலையும், என்னுடைய இயற்கை கடல், அதாவது இன்னைக்கு கலப்படம் இல்லாத பொருள்னு கேட்டிங்கன்னா அது மீன் மட்டும்தான். இன்னைக்கு ஒரு அரிசி இதோ இல்லை ஒரு தாவரம் இதோ எதையும் பாருங்க, அவங்க உரங்கிற பேரில் போட்டு நம்மளுக்கு வந்து விஷமாக்கிடுறாங்க. ஆனால் விஷம் இல்லாத ஒரு ஆபத்து இல்லாத ஒரு பொருள்னா அது மீன் மட்டும்தான். அந்த கடலை வந்து நாங்கள் விட்டு கொடுக்க முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த பெரிய போராட்டத்தை நான் எடுத்திருக்கேன். இதில் நிறைய ஆபத்துக்களையும் நான் சந்திச்சிருக்கேன், நிறைய அசிங்கமான வார்த்தைகளையும் நான் கேட்டிருக்கேன். அதையெல்லாம் தாண்டி இந்த போராட்டத்தில் வெற்றி அடைஞ்சிட்டோம். அது அணுல பூட்டினா தான் வெற்றின்னு இல்லை, நிறைய வெற்றிகள் அடைஞ்சிட்டோம். இருந்தாலும் பெண்கள் வந்து கண்டிப்பாக ஒன்றில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கை. என்னால் முடியும். இதை ஒரு பொண்ணு வெளியே வந்தால் அதுக்கு வந்து நிறைய களங்கங்கள் தருவாங்க, புது பட்டம்லாம் நம்ம தலையில் சூட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அந்த நேரம் கஷ்டமாக தான் இருக்கும். நானும் அப்படி ரொம்ப நாள் தனிமையில் அழுதுருக்கேன். கதவுலாம் பூட்டிட்டு ரூமில் உட்காந்து ஓன்னு அழுதுருக்கேன் நான். அவ்வளோ ஒரு இதெல்லாம் எனக்கு பட்டம் தந்திருக்காங்க. ஆனால் எந்த பட்டம் தந்தாங்களோ அவங்களே இன்னைக்கு என்னை வாழ்த்து பேசுகிறாங்க. இதான் நான் அடைஞ்ச பெரிய வெற்றி. அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் இது நம்மளால் முடியும், இதை நம்ம செய்வோம்னு சொல்லி ஒவ்வொரு பெண்ணும் நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை எடுத்துட்டோம்னா, இதுக்கு வந்து படிப்பு தான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உண்மையிலே இன்னைக்கு தான் கொஞ்சம் நம்ம படிக்க முடியுங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்துச்சு. ஏன்னா எல்லாரும் இங்கிலீஷில் பேசும்போது எனக்கு ஒன்றுமே புரியல, உட்காந்தே இருந்தேன் நான், அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறதே எனக்கு தெரியல. இப்போ இன்னைக்கு தான் நான் நினைக்கிறேன் நம்ம கொஞ்சம் படிச்ச முடியும். எனக்கு இன்னைக்கு தான் கொஞ்சம் இங்கிலீஷ் படிக்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்திருக்கு. இவ்வளோ நாள் நம்ம படித்தோம்லேங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு வரையில்லை. எனக்கு 8க்கு மேலே நான் படித்ததே இல்லைங்க, 8 வரை தான் முடிச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வெரி 5 வருஷமாக எனக்கு குழந்தை கிடையாது. அந்த 5 வருஷமும் நான் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட ஃபங்க்ஷன் போக முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் மாமி மாமா கூட என்னை பற்றி கேட்க மாட்டாங்க, ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு. ஆனால் இந்த சமூகம் உனக்கு இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆனால் அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு குழந்தை வந்ததுக்கப்புறம் என் குழந்தை மேலே எனக்கு அளவு கடந்த ஒரு பாசம்.
இந்த அணு உலைனா என்னன்னு தெரியல. நானும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே 24 மணி நேரமும் சமைக்கிறதும் சாப்பிட்றதும் டிவி முன்னே உட்காந்து தொடர் பார்க்குறது மட்டும்தான் என் வேலை. உண்மையா, இது வந்து நான் ஒரு காமெடிக்காக சொல்ல இல்லை, வேதனைப்படுறேன். நம்முடைய நாள் வந்து ஒவ்வொரு மணி நேரத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணுறதை வந்து நம்ம யோசிக்காமல் வேஸ்ட் பண்ணுறோம். அது திரும்ப நம்மளால் வாங்க முடியல. ஒரு 35 வயசு வரைக்கும் நான் ஒரு பொம்மையாக இருந்திருக்கேன். இன்னைக்கு நினச்சி நான் அதை வெக்கப்படுறேன். நான் வந்து 35 வருஷத்தை இப்போ என்னால் வாங்க முடியுமா? முடியல. இன்னைக்கு எனக்கு நேரம் பத்தல. ஒரு அரை மணி நேரத்தை நான் ஒதுக்கி ஒரு நூல் எழுதணும்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ 35 வருஷம் நான் இதே மாதிரி இருந்திருந்தா நான் எவ்வளோ சாதிச்சிருக்கலாம். என்னுடைய குழந்தை நான் வந்து இந்த அணு உலைனா எனக்கு என்னன்னே தெரியல. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே ஒரு நாள் சும்மா தொடர் பார்க்குற மாதிரி டிவி முன்னே உட்காந்துருக்கேன். அப்போ டப்பு டப்புன்னு சத்தம் கேட்குது டிவியில். கடலில் வந்து வண்டி வாகனம்லாம் அடித்து நொறுக்கி போகுது. இது என்னதுடான்னு பார்க்க ஜப்பானில் புகுசிமா வெடிக்கிற விபத்தை வந்து போட்டு காட்டுறாங்க. எனக்கு அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? 2004 டிசம்பர் 26 இந்த காட்சியை நான் எங்கள் ஊரில் பார்த்தேன். சுனாமி. அப்போ என் பையன் பிறந்து எனக்கு 2 மாதம் குழந்தை தூக்கிட்டு 7 கிலோமீட்டர்னா ஒரு கூடங்குளம்னு இருக்கு எங்கள் ஊர் பக்கத்தில் 5 கிலோமீட்டர். அது வரைக்கும் ஓடுனேன் பிள்ளைய கொண்டு. வண்டி வாகனம் எதுவுமே கிடையாது. கடல் வந்து ஊருக்குள்ள வந்து வந்தாச்சு. நான் வந்து என் புருஷனையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல, என் பிள்ளை 2ஐயும் தூக்கிட்டு ஓடுனேன். என் பொண்ணு அப்போ தான் ஒரு 2 வயசு, என் பையன் பிறந்து 2 மாதம். 5 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ஒரு 2 குழந்தைய கொண்டு ஓடி இருக்கேன்னா ஏன் ஓடுனேன்? எனக்கு சாவுனா பயம், வாழணும். என் பிள்ளைக்கு ஒன்று நான் ஆயிடக்கூடாது. நான் தாடி கட்டின என் புருஷனை கூட பார்க்கல, அவர் உயிரோட இருக்காரா இல்லையோ, என் பிள்ளை எனக்கு வேணும்னு கொண்டு ஓடுனேன். ஆனால் இது வந்து கேட்க நமக்கு சிரிப்பாக இருக்கும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஓடி ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் என் புருஷனே நான் பார்த்தேன். என் புருஷன் எண்ணி தேடி எங்கெல்லாம அலைஞ்சிருக்காரு. அந்த ஒரு வாரமும் ஒரு எம்பி எங்களை தேடி அந்த ஊருக்குள்ள வரல. ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு ஓட்டு வாங்கின எம்எல்ஏ எங்களை தேடி வரல, ஒரு மாவட்ட ஆட்சியாளர் வரல. ஒரு 4 உயிர் போச்சு அந்த சுனாமியில். 10 நாளைக்கு அப்புறம் அந்த பிரேதத்துக்கு ஒரு நபருக்கு 1 லட்சம் ரூபான்னு அந்த அரசாங்கம் கொடுத்துச்சு பாருங்க. அப்போ எனக்கு ஒரு சிந்தனை என்னன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம குழந்தை இல்லைன்னு 5 லட்ச ரூபா செலவழிச்சு தான் என் மக பிறந்தா. இவன் உயிர் போனதுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறானே. அப்போ ஒரு உயிருடைய விலை என்னது? 1 லட்ச ரூபா கொடுத்து நம்ம ஒரு உயிரை வாங்க முடியுமா? அன்னைக்கு தான் இந்த சமூகத்தை நான் யோசிக்கிறேன். 2004 அதே இதை வந்து நான் டிவியில் பார்த்தேன். அந்த டிவியில் பார்த்துட்டு இருக்கும் போதே என்னை அறியாமையே நான் எழும்புனேன். ஆகா, இது இங்கே கெட்டுறது தான், இதுவும் இப்படி தான் ஆக போகுது. அப்போ என்ன பண்ணணும்? அன்னைக்கு தான் நான் வீட்டை விட்டு முதன்முறையாக வெளியே வந்தேன். நான் ஜப்பான் புகுசிமா என்னை வந்து என் மனசுல ஆழமா பதிஞ்சிட்டு. அப்ப என் பிள்ளை வாழணும். இது வந்து இன்னைக்கு என்னோட போற ஒரு காரியம் இல்லையே. நான் செத்துட்டேன், சரி என்னோட போயிரும், நாளைக்கு என் பிள்ளை வாழும் நான் இருக்க முடியலையே. இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஒரு மண்டடினா அந்த ஆணை விட அந்த பெண் தான் வந்து தாய் என்பவள் தான் தூங்காம 24 மணி நேரம் தன் குழந்தைகிட்ட உட்கார்ந்துருப்பா. இது உண்மை, இது யார் வந்து மறுக்க முடியாது. நாளைக்கு நான் என் வயிற்றுல இருக்க குழந்தை வந்து ஊனமா பிறக்கும், இந்த அணுவில் வந்தா உங்களுக்கு ஊனமா உங்க குழந்தை பிறக்கும், மூளை வளர்ச்சி இருக்காது அப்படின்னு சொன்னா, என் பிள்ளை வந்து ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைய ஒரு தாயும் தகப்பனும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீட்டில் பார்ப்பாங்க. அவங்க நினைப்பாங்க என்னன்னு, நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் நம்ம பிள்ளைய பார்ப்போம், நம்ம செத்துப்புறம் நம்ம பிள்ளை யார் பார்ப்பான்னு நினைப்பாங்க இல்லையா? அதுதான் அவங்களுக்கு மரண வேதனை. நாளைக்கு என் பிள்ளை சாவுறக்கா நான் வளர்றேன் இல்லையே. அப்ப என்னணும், என் இனத்தை நான் காப்பாற்றணும். அதுக்காக என்ன செய்யணும்? பெண்கள் வீதிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் நம்ம வந்து பெண்கள் போராட்ட காலத்துல குதிக்கணும். அப்பதான் என் பிள்ளைய நான் காப்பாற்ற முடியும். ஒரு 100 வயசு தாத்தா, நம்ம தாத்தா வந்து படுக்கையில இருப்பாங்க, சொல்லுவாங்க கடவுள் இன்னும் என்னையும் எடுக்க மாட்டேங்கிறானே, இனி எடுக்க மாட்டேங்கிறானே அழுவாங்க. ஆனா உயிர் போற நேரம் பாருங்க,
சொந்த பந்தம்லாம் பக்கத்தில் வாருங்க, அவங்களுக்கு போக மனசு வராது. எல்லாருமே அப்படிதான். ஒரு மரணம் என்று வரும்போது நம்ம 100 வயசு வாழ்ந்தாலும் சரி நான் வாழ்ந்தாச்சு உலகத்தை விட்டு போகிறேன் யாருக்கும் வராது. சாவு என்றால் ஒரு பயம் வரும். அப்படி நான் சாக போகிறேனுங்கிற ஒரு இது எனக்குள்ள நம்ம செத்தாலும் பரவாயில்லை, என் பிள்ளைய காப்பாற்றனா நான் செத்தாலும் பரவாயில்லை, நாளைக்கு என் பிள்ளை இந்த மண்ணில் வாழணும், என் பேரன் பேத்தி வாழணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? நான் வீதிக்கு வரணுங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் நாங்கள் பெண்கள் இதில் முன்னிலைப்படுத்தணும். இந்த அணுல போராட்டத்துக்கு பெண்கள் முன்னிலைப்படுத்தினதுக்கு முத காரணம் ஆண்கள் தான். அது அண்ணன் சுபா உதயகுமார், புஷ்பராயன், முகிலன், மைப்பா சேஸ்ராஜ்னு ஒரு ஃபாதர்ஸ். இந்த 4 பேரும் தான் இந்த அணுல போராட்டத்தை முன்னிலையிலிருந்து நடத்தினவங்க. அவங்க தான் ஒரு 10 பெண்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதில் ஒரு பெண்ணாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இந்த 10 பெண்கிட்டையும் அவங்க பொறுப்பு தந்தாங்க. என்ன பொறுப்புனா, இந்த போராட்டம் பெண்கள் முன்னிலையில் நடக்கணும். அது ஏன் பெண்கள் முன்னிலையில் நடக்கணும்னா, அதிகம் பெண்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க. இன்னொன்று, ஆண்கள் போராடுனா காவல்துறை டக்குன்னு அவங்கள அரெஸ்ட் பண்ணும், அடிதடி நடத்தும். அதனால் நீங்கள் பெண்கள் போராட்டத்தை நடத்தணும். 3 கட்டளை இட்டாங்க. 1 பெண்கள் முன்னிலையில் இந்த போராட்டம் நடக்கணும். 2 ஜாதி மதம் பார்க்காம இந்த போராட்டம் நடக்கணும். இந்த ஒரு ஆபத்து வந்தால் அதுக்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்தன் தெரியாது, அதனால இது ஜாதி மதம் இல்லாமல் நடக்கணும். 3வது என்னன்னா, முதல்ல நாங்கள் எதிர்த்தது ஒரு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் மட்டும்தான். அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் எங்கள் கூட இருந்தது. நாளைக்கு தமிழ்நாடு அரசு நமக்கு எதிரி ஆகலாம். அப்போ 2 அரசாங்கத்தை எதிர்த்து போராடும் போது நம்ம சாதாரண ஒரு சாமானிய மக்கள், அரசாங்கம் நினைச்சா எதுவும் பண்ணலாம். அதனால அறவெளியை பின்னெடுக்கணும் கையில். அவங்க உங்களை அடித்தாலும் நீங்கள் திருப்பி அடிக்கக்கூடாது. நீங்கள் அநேகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, கடற்கரை சைடு மக்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க. அண்ணன் தம்பி சண்டை போட்டாலே கத்தி எடுத்து குத்திடுவான், அதுக்கப்புறம் தான் நம்ம குத்திட்டோமே நினைப்பான், குத்தும்போது தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மக்கள் முன்னிலையில் அறவெளியை எடுக்க எங்களுக்கு கற்றுத்தந்த முன் ஆசிரியர் உதயகுமாரும் புஷ்பராயன் மட்டும்தான். ஆனால் இந்த 4 தோழர்களும் எங்களுக்கு 24 மணி நேரம் பயிற்சி கொடுத்தாங்க. என்ன பயிற்சினா, இந்த அணு உலையில் வர ஆபத்தை பற்றியும் இதால் என்ன பாதிப்பு வரப்பதை பற்றி எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. இந்த பயிற்சி மூலமாக ஒவ்வொரு வீடாக அலைஞ்சோம், ஒவ்வொரு கிராமமாக அலைஞ்சோம். எங்கள் பிள்ளைங்களுக்கு நான் சாப்பாடே வச்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆயிட்டு. ஏன்னா ரொம்ப நாள் நைட்லாம் வருவேன், 11 மணி ஆயிரும். பார்த்தா 2 குழந்தைங்களும் தூங்கிட்டு இருக்கும். 11 மணிக்கு எழுப்புவேன், சாப்பிடாமையே பிள்ளைங்க படுத்துரும். அந்த பிள்ளைங்களை எழுப்ப குழந்தைங்க எந்திக்காது. அதுக்கு தூங்கிட்டு இருக்கவே நான் அழுதுட்டு உட்காந்துருப்பேன். ஏன்னா ஒரு பக்கம் என்னுடைய தாய்மை உணர்வு, இன்னொரு பக்கம் மக்கள் பாதிக்கப்பட போறாங்கிற ஒரு சமூகம் மேலே எனக்கு ஒரு அக்கறை. இப்படி வேதனையிலேயே நாங்கள் போராடிட்டு இருக்கும் போதுதான் அடக்குமுறைகள் எப்படி வந்துச்சுங்கிறத நான் சுருக்கமாக சொல்கிறேன். செப்டம்பர் 2012 செப்டம்பர் 9ஆம் தேதி கூடங்குளத்தில் யுரேனியம் நிரப்பாத அப்படின்னு சொல்லி அந்த அணுல பக்கத்தில் நாங்கள் ஒரு முற்றுகை வச்சுருந்தோம். அதுக்கு முன்னே என் மேலே வழக்குகள் நிறைய உண்டுன்னு எனக்கு தெரியும். எப்படின்னா, பேப்பரில் போட்டு விடுவான், உதயகுமார் தலைமையில் 10 பெண்கள் மீது வழக்கு, தினம் பத்திரிகையில் வரும். நான் ஒவ்வொரு இடமா அப்படி பேச போவேன். அப்போ ஒவ்வொரு காலேஜில் மாணவர்கள்ட்ட பேச போவேன். அதனால என் மேலே வழக்கு நிறைய இருந்தது. ஆனால் அந்த செப்டம்பர் 9 நாங்கள் கடற்கரையிலே படுத்து அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணணும். 10ஆம் தேதி காலையில் போலீஸ்னா கடற்படை, விமானப்படை, எந்த படையெல்லாம் பார்க்க முடியாதோ அதெல்லாம் அங்கே பார்த்தோம். வந்தாங்க, நீங்களாம் இடத்த அப்புறம் பண்ணுங்க, நாங்கள் முடியாது அப்படின்னோம். என் மனசுக்குள்ளே எனக்கு ஒரு அச்சுறுத்தல். ஏன்னா நம்ம முன்னிலையில் இருக்கோம். இந்த போலீஸுக்கெல்லாம் இறங்குன பார்த்தோன்னே எனக்குள்ள ஒரு பயம். என்ன பண்ணினேன், 2 குழந்தைகளையும் என் பொண்ணை நான் கூட்டிட்டு போயிருங்க, என் 2 பிள்ளைங்களையும் என் கூட இருந்துச்சு ஆர்ப்பாட்டத்தில். 2 பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பா பின்ன இருந்தாங்க. அவங்க அப்பாட்ட போய், என்னை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது, நாளைக்கு நான் செத்துட்டா பிள்ளைங்கள பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, எனக்கு 2 பிள்ளைங்க வேணும், அதனால் நீங்கள் பிள்ளைங்கள பார்த்துக்கிறீங்க, என்னையை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு 2 குழந்தையும் பின்ன இருந்து அவங்க அப்பாட்ட பிடிச்சி கொடுத்துட்டு தான் நான் முன்னிலையில் போகிறேன். இப்போ கலெக்டர் அதுக்கு முன்னே நான் கலெக்டர்கிட்ட 4 நேரம் பேச போயிருக்கேன். நீங்கள் இடத்த அப்புறப்படுத்துங்க, உதயகுமாரை எங்கள் கையில் ஒப்படைங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், உதயகுமாரை போராட்டம் நடத்த உதயகுமாருக்கு மட்டும் இந்த பாதிப்பு இல்லை, நாங்கள் பெண்கள் நடத்துகிறோம்,
நீங்கள் வந்து அதை நிரப்ப மாட்டோன்னு சொல்லி அம்மா ஜெயலலிதா சொல்லட்டும், நாங்கள் இடத்த அப்புறம் பண்ணுறோம், அது முடியாது, அப்போ நாங்களும் போக முடியாதுன்னு சும்மா அமைதியாக தான் உட்காந்துருந்தோம். டப்பு டப்பு டப்புன்னு கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா போலீஸு கண்ணி வெடி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. என் குழந்தை போய் கடலில் உழுது, என்ன பார்க்குறேன் என் கண்ணால். ஆனால் எனக்கு காப்பாற்றணுங்கிற அந்த இது வரல. ஏன்னா என் பிள்ளை மாதிரி நிறைய பிள்ளைங்க இப்போ கடலில் விழுந்தாங்க. அப்போ என் குழந்தை மட்டும் போதேன்னு நான் நினைக்கல. என்ன பண்ணன்னு தெரியாத நேரத்தில் தான் போலீஸ் என்னை ரவுண்டு பண்ணியது. இவ தான் முக்கிய புள்ளி, இவளை அரெஸ்ட் பண்ண அப்படின்னு. அந்த கண்ணி வெடி போட்டதில் எங்கள் மக்கள் வந்து மண்ணள்ளி வீசியிருப்பாங்க. நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் மயக்கமாயிடுச்சு அந்த புகையில். என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த உணர்வு எனக்கு இருக்குது. ஆனால் இவ்வளோ ஃபோட்டோ எடுக்காத அப்படின்னு சொல்கிற மட்டும் எனக்கு கேட்டுச்சு. அவங்க வந்து பத்திரிகாரங்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு காடு மாதிரி ஒரு இடம். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நிறைய பெண்கள் நினைப்பீங்க, ஏன் பெண்கள் இந்த போராட்டம் நடத்தணும், ஏன் பெண்களுக்கு வந்து இப்படி இவங்க பேசுகிறாங்களே அவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சி இன்னைக்கு நிறைய பேர் பின்வாங்குறோம். அதனால தான் நம்ம பெண்களுக்கு இன்னைக்கு சுதந்திரமே கிடைக்கல. இது வந்து நான் என்னத்தெல்லாம் சந்திச்சுங்கிற சொல்ல ஆசைப்படுறதுனால நான் சொல்கிறேன். என்னை கூட்டிகிட்டு போய் எனக்கு ஓர்மே இல்லை, ஒரு 500 போலீஸ் என்னை சுற்றி இருக்கும், அவ்வளோ இந்த மிலிட்ரி. நீ பேசின ஒரு சிடி அம்மா சோனியா காந்தி வரைக்கும் போயிருக்கு. 1 மணி நேரம் அந்த சிடியில் நான் பேசியிருப்பேன். அதை வந்து நான் பேசலை, உதயகுமார் கட்டாயத்தில் தான் நான் பேசுனேன்னு சொல்லி நீ எனக்கு இந்த வெத்தி பேப்பர் தந்து இதில் கையெழுத்து போடு, நாங்கள் உன்னை விட்டுறோம். அப்படி நீ கையெழுத்து போடலைன்னா உன் மேலே வந்து 100 வழக்கு இருக்குது, உன்னை நாங்கள் வந்து 10 வருஷம் குண்டாஸில் போடுவோம். அப்போ நான் சொன்னேன், அந்த 500 போலீஸ் என்னை பார்த்த அந்த பார்வை இருக்கு பாருங்க, உண்மையில செத்துடலாம் போல இருந்துச்சு. அவங்க பார்த்த பார்வை தாங்க முடியாம என்னுடைய சேலையால நான் என் உடம்பு மூடிக்கிட்டேன். நான் அதை அந்த புக்கில் பதிவு பண்ணியிருப்பேன். நீங்க கண்டிப்பா எல்லாரும் இந்த புக்கு வாங்கி படிக்கணும். ஒரு போலீஸ் என்னை கேட்டான், புருஷங்கிட்ட படுத்தோமா பிள்ளைய பெத்தோமான்னு இருக்காம ஏண்டி நீலாம் போராட்டத்துக்கு வந்த அப்படின்னு கேட்டான். நான் அந்த வார்த்தையில இதுல பதிவு பண்ணியிருக்கேன். அப்போ அந்த போலீஸ் பார்த்த பார்வை, அவங்க கேட்ட அந்த அசிங்கமான வார்த்தை என்னை வந்து உண்மையிலே ஒரு பொண்ணு வந்து எந்த நிலைமையில அப்ப இருந்திருப்பேன்னு யோசிங்க. முடியவே முடியாது, நான் கையெழுத்து போட மாட்டேன். இது வந்து உதயகுமார் வற்புறுத்தல நான் போராடையில, என்னுடைய சந்ததி வேணும், என்னுடைய வாழ்வாதாரம் போப்புது, என் கடலை நீ கொண்டு போப்புற, நான் எப்படி போராடாம இருக்க முடியாது. நீ வழக்க போடு, நான் சட்ட ரீதியா சந்திப்பேன். ஒரு 5 பெண்களை எங்க கூட திரும்ப பிடிச்சி கொண்டு வந்தாங்க. எங்களை வந்து 2 நாள் ஆஜர்படுத்தவே இல்லை கோர்ட்டில். எங்களை ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வச்சு அப்பப்போ அதெல்லாம் அந்த புக்கில் படிங்க தெரியும், கொண்டு போய் 2 நாளைக்கு அப்புறம் நைட்டு 12 மணிக்கு கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க. ஒரு நீதிபதி, அவங்க வந்து பெண், அந்த நீதிபதிகிட்ட கேட்குறோம், 2 நாள் எங்களை ஆஜர்படுத்தலை ஏன்னு கேளுங்க. ஒரு நீதிபதி சொன்னாங்க, ஏன்னா அந்த நாடு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன், என்னால் ஒன்றுமே கேட்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் திருச்சி மத்திய சிறையில் அடைச்சாங்க. நான் இன்னைக்கு இந்த புக்கை எழுதுறதுக்கு காரணம் எதுக்குங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் இதில் எல்லாமே ஓப்பனாக எழுதியிருப்பேன், என்னுடைய பாசையில் என்னுடைய மொழியில். எங்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக ஒரு ரூமில் கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாரும் வரும்போது அழுதுட்டே வந்தாங்க. எனக்கு என்னன்னு புரியல. கடைசியில் தான் நான் எதுக்கு அழுதுட்டு வரி அப்படின்னு கேட்டால் ஒரு தடவை சொல்லலை. கடைசியில் ஏன் நேரம் வந்துச்சு அங்கே போனேன். அங்கே அவங்க நடத்தின ஒரு சோதனைங்கிற பேரில் நடத்தினாங்க பாருங்க. ஒரு 2 மணி நேரம் நான் அந்த சிறை கேட்டுக்குள்ளே அழுதுருப்பேன். அறவே ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு 1/2 மணி நேரம் அவங்க முன்ன ஒரு 10 காலர் முன்ன நிற்க விட்டாங்க. இன்னைக்கு நான் இந்த புக்கை எழுதுறதுக்கு காரணமே அந்த இது ஒன்று தான். எனக்கு அந்த மன உளைச்சல் தாங்கவே முடியலை. நான் என்ன தவறு செய்தேன்? கொலை பண்ணானா இல்லை கொள்ளை அடிச்சனா? என்னால் இதை அனுமதிக்க முடியாது. சிறையில் போராட்டம் நடத்தினேன் 3 நாள் சாப்பிடாம. என்னால் பின்வாங்க முடியல. சாப்பாடுங்கிற பேர்ல ஒரு சாப்பாடை கொடுத்து ஒரு கரண்டி குழம்பு கொடுப்பாங்க. அந்த ஒரு கரண்டிக்கு 1 மணி நேரம் கியூன் வாசல நிக்க விடுவாங்க. வெயில், கால் நிக்க முடியாது. நாய பேய அப்படிலாம் திட்டுவாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன், உங்களை மாதிரி 20 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைங்க, 20 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைங்க, ஒரு 400 பிள்ளைங்களை பார்த்தேன். ஐயோ, என்னால் தாங்க முடியல. பெண்கள் இவ்வளோ அடிமையா?
என்ன குற்றம் செய்தார்கள் தெரியுமா? சாராய கேஸ், கஞ்சா வழக்கு, பிளாத்தல் வழக்கு. எனக்கு பிளாத்தல்னா என்னன்னு தெரியலங்க. கொலை கேஸ். 20 வயசு பொண்ணு புருஷனை கொலை பண்ணியிருக்கா. 20 வயசுல அவளுக்கு புருஷன் எங்க வந்துச்சு? 15 வயசுல அவளுக்கு திருமணம். இன்னைக்கு பெண்கள் கண்டிப்பா இதை உணரணும். 15 வயசுல கல்யாணம் ஆகி 16 வயசுல அவளுக்கு ஒரு குழந்தை. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. 20 வயசுல அவள் சரியா அனுபவிக்கிறா. இந்த காலம் மாறணும்ங்கிற வேண்டி தான் நான் இந்த புக்கில் பதிவு பண்ணியிருக்கேன். என்னதெல்லாம் பண்ணாங்க தெரியுமா எங்களுக்கு? 80 நாள் என்னை சிறையில வச்சுட்டு, எனக்கு இந்த கோர்ட்லலாம் அவளுக்கு நீங்க கொடுக்க கூடாது, ஏன்னா அவ தீவிரவாதி, தேச துரோகின்னு என் மேல வழக்கு போட்டாங்க. 80 நாளைக்கு அப்புறம் என் மேல 10 வழக்கு போட்டாங்க. மொத்தம் என் மேல எத்தனை வழக்கு தெரியுமா? நீங்களாம் கேட்ட ஆச்சரியப்படுவீங்க. 78 வழக்கு. எனக்கு 98 நாள் என்ன சிறையில போட்டாங்க. நான் பயப்படையில. நீ எத்தனை நாள்னாலும் போடு. எனக்கு சிறையில போனதுக்கு அப்புறம் தான் நான் முதன் முறையா புக்கு வாங்கி லைப்ரரியில படிச்சேங்க. அப்பதான் யோசிச்சேன், எப்படின்னா காலத்துக்கு நம்ம செத்தாலும் இந்த புக்கு மறையாது இல்லையா? இன்னைக்கு பெரியார் புக்கு எழுதினாருங்கிறாங்க, பாரதியார் புக்கு எழுதினாருங்கிறாங்க. அவங்களாம் செத்துட்டாங்க, ஆனா அவங்க புக்கு உயிரோட பேசுத. நாளைக்கு நான் போராட்ட காலத்துக்கு வந்தேன், எங்க ஒரு பெண்கள் வந்திருக்காங்க, இதுல என்னத்தெல்லாம் சந்திச்சோங்கிறத நம்ம ஒரு புக்கா எழுதணும். நம்ம செத்தாலும் நாளைக்கு இந்த புக்கு பேசும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த புக்கை எழுதினேன். என்னை பொறுத்த வரைக்கும் சிறை ஒரு பல்கலைக்கழகம். உலகம் தெரியணும்னா சிறைக்கு போகணுங்க. சுற்றுலாலாம் போறோமே, அது இப்ப கன்னியாகுமரி சுற்றுலா போறீங்கன்னா கன்னியாகுமரி பீச் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு செயல் அப்படி இல்லை. நீங்க போனீங்கன்னா அங்க 1000 கைதிகள் பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையை சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, பெண்கள் புருஷனை கொண்டுட்டா, அடப்பாவி இவன் இந்த வயசுல கொண்டாளா? என் கூட வந்த 7 பேர்ல ஒரு அம்மா சொன்னாங்க, எங்க ஒரு அம்மா 20 வயசுல புருஷனை கொண்டுட்டு வந்திருக்கா, அவளுக்கு நீ பரிதாபப்பட்ட அழுவுறி அப்படின்னு கேட்டாங்க. சிறையில் இருக்கவங்க எல்லாருமே குற்றவாளி இல்லை, வெளியே இருக்கவங்க எல்லாரும் யோக்கியனும் கிடையாது. ஒரு பெண் கொலை செய்யப்படுகிறாள் என்றால் சிந்திக்கணும். நம்ம 20 வயசுல அவ புருஷனை கொல்லணும், அவ ஆசைப்பட்டா கொள்ளுவா, அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. இந்த ஆண் ஆதிக்கத்துக்கின் கீழ் இருந்து 20 வயசுல ஒரு பொண்ணு கொலை பண்ணிட்டு உள்ள வாரான்னா, ஒரு சிறை எல்லாருமே விரும்பி போற ஒரு இடம் இல்லைங்க. ஒரு மணி நேரம் இருந்து அங்க நம்ம கழியணும்னா ஒரு 24 மணி நேரம், ஒரு நாள் முழுக்க எப்படி இருக்கும்? அப்ப அதுதான் 1 மணி நேரத்துக்கு இருக்கும். அப்ப அவங்களுக்கு 28 ஆண்டு தண்டனை கொடுக்குறாங்க கைதி. அவங்க செய்த குற்றத்துக்கு அவங்களுக்கு 28 இரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுக்குறாங்க. எனக்கு என்னுடைய கேள்வி அதான், ஒரு பெண் குற்றவாளி ஆகிவிட்டா அவ எதுனால செய்தா? அதற்கு அவளை தூண்டியது எது? சமூகம். அந்த சமூகத்துக்கு தண்டனை கொடுங்க. அதை விட்டுட்டு அவளுக்கு சாக வரைக்கும் சிறையிலே போட்டா, அப்ப சிறை திருத்தக்கூடிய ஒண்ணுக்காண்டிதான் நாங்க சிறைய வச்சிருக்கோம் அரசாங்கம் சொல்லுத. இதை ஏற்க முடியுமா? இன்னைக்கு கொலை பண்ண நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு வீட்டுக்காரங்க பார்க்காம நிராகரிச்சு மனு இல்லாம அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு இவ்வளவு பெண்களுக்காக போர்க்கடி தூக்கணும்னா இன்னைக்கு நிறைய பெண்கள் இது பண்ணலாம். இன்னைக்கு என் குடும்பத்தையும் நான் சொல்றேன், இந்த போராட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என் புருஷன் என்னை விட்டுச்சு, ஆனா என் புருஷன் குடும்பம் இருக்கு பாருங்க, இந்த மாமி மாமா மச்சான் மதினி, ஒரு குடும்பத்துக்குள்ள போறமே, அவங்க என்ன பேசுனாங்க தெரியுமா? இந்த வெக்கத்தை விட்டு நான் இந்த இடத்துல சொல்றேன், என் புருஷனை பார்த்து, உன் பொண்டாட்டிய போராட்டத்துக்கு அனுப்புற, நீ புருஷனா இல்ல அவ புருஷனா? நீ பொண்டாட்டியா இருக்கனால தானே அவ புருஷனா ஊருக்குள்ள மேய போறா. நான் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கேன் எங்க மீட்டிங்ல பேச. ஆனா என் கிராம முதல்ல என்ன சொல்லிச்சு தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்ன அவன் மதுரைக்கு எதுக்கு போயிருப்பா, எங்களுடைய போறதுக்கு லாட்சி எடுத்து போறதுக்கு போயிருப்பான்னு சொல்லிச்சு. அப்போ நான் அடங்கி இருந்தேன்னு வைங்க வீட்டுக்குள்ள. இன்னைக்கு அப்படி எத்தனை பெண்கள் இன்னைக்கு வெளியே வராம வீட்டுக்குள்ள இருப்போம்? இன்னைக்கு நம்ம படுற கஷ்டத்தை நம்ம குடும்பம் தாங்குமா? தாங்காது. யாருமே பாருங்க, இன்னைக்கு ஒரு 20 வயசுல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி 21 வயசுல அவ கணவனை இழந்துட்டா, அவளுக்கு இந்த சமூகம் என்ன முத்திரை குத்துது? ஏன் ஒரு ஆண் 10 திருமணம் பண்றாங்க, ஏன் ஒரு பெண் மறு திருமணம் பண்ணுனா ஏன் அவன் பண்றான்னு கேக்குதா இந்த சமூகம்? ஒவ்வொருத்தருக்கும் வாழ்றதுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் அது அவங்க உரிமை. நான் இதுங்க பதிவு பண்ண ஆசைப்படுறேன்.
என்னுடைய போராட்டம் ரெண்டாம் பட்சம் தான். எனக்கு என்ன, அந்த சிறையில் பெண்கள் பட்ட பாடு வந்து எனக்கு இன்னும் என்னுடைய நெஞ்சில் வந்து எனக்கு கத்தி மாதிரி குத்திட்டே இருக்கு. ஏன்னா எனக்கு செய்யறதுக்கு என்கிட்ட பொருளாதாரம் இல்லை. நான் ரொம்ப கஷ்டம். ஒரு பலச்சரக்கு சாமான் கடை வச்சிருந்தேன், அதையும் இந்த போராட்டத்துக்காக மூடிட்டு இன்னைக்கு 10 ரூபா 20 ரூபா ஊறுகாய் வியாபாரம் பண்ணி தான் நான் என் குடும்பத்தையே காப்பாத்துறேன். என் புருஷன் கடல் தொழில் சொந்தமான யாத்தனை இல்லை, ஒரு கை கூலி வேலைக்கு தான் என் புருஷன் போறாரு. அதனால எனக்கு வந்து அந்த கைதிகளுக்கு செய்ய முடியல. இன்னைக்கு பெண்கள் போராடணும். இன்னைக்கு எங்க போனாலும் இன்னைக்கு ஆண் என்ன சொல்லுது, ஆண் சமூகம் என்ன சொல்லுது, ஒரு பெண் போனா ஏன் அவர் ராத்திரி போறா, ஏன் 5 மணிக்கே வீட்டுக்கு வர வேண்டியதானே, இவ்வளவு ராத்திரி எவன் போச்சோன்னா, ஏன் ஆண்களுக்கு மட்டும்தான் ராத்திரி சொந்தமா? நம்மளா பெண்களும் ஆசைப்பட்டு போய் டவுன்ல ரோட்ல படுக்கன்னு சொல்லி போவோமா நைட்டு? இல்ல, ஆண்களுக்கு இருக்க அதே உணர்ச்சி, ஆசை, கடமை எல்லாம் பெண்களுக்கு இருக்கு. இன்னைக்கு எத்தனை பெண்கள் சிறு வயதில் கணவனை இழந்துட்டா, நீ பூ வைக்க கூடாது, பொட்டு வைக்க கூடாது, அதுக்கு ஒரு சடங்கு வச்சு அவளுக்கு பூவை தலையில வச்சுட்டு திரும்ப அந்த பூவை எடுத்து தண்ணிக்குள்ள போடுவோம், 2 கை வளையல மாட்டிட்டு அப்புறம் எடுத்து உடைப்போம். புருஷன் வந்த பிறதான் எல்லாரும் பூ போட்டு வச்சோமா? நம்ம பிறந்தவனே நம்ம குழந்தைக்கு பொட்டு வச்சு பூ வச்சுதானே அழகு பார்க்கிறோம். ஏன் புருஷன் வந்த பிறகு பூ போட்டு தந்தானா? இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு தாலியை மாட்டி இவ வந்து நான் வேலி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா ஆண் ஆதிக்கத்துல இன்னைக்கு ஆண்கள் தெரியுறாங்க. இன்னைக்கு பொண்டாட்டி புருஷனுக்கு தாலி கட்டணும்னு சட்டம் வருமா? இது நம்ம சிரிக்க கூடாதுமா, சிந்திக்கணும். இன்னைக்கு நிறைய பெண்கள் அப்படிதான் இருக்கோம். நான் இந்த புக்கில் பதிவு பண்ணியிருப்பேன், நீங்க படிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பெண்கள் நான் சிறையில பார்த்தேன், எதுக்குமா இதை பண்ணுன அப்படின்னு கேட்டா, எனக்கு தாங்க முடியல, என்னை அடிச்சு கொன்னான், என்னால் தாங்க முடியல, தெருவா ஓடுனேன், முடியாத பட்சத்துல நான் அவனை கொன்னுட்டேன், அவன் குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சான், நான் ஆட்டுக்கல் உரலை தூக்கி அவன் மேல போட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் தான் ஒரு கோபத்துல பண்றது, அதுக்கு அவளுக்கு தண்டனை பாருங்க 28 வருஷம். ஒரு மனுஷனை வந்து குத்தி கொள்ளும் போது அவனுக்கு டக்குன்னு உயிர் போயிடும். ஆனா இந்த மன உளைச்சல் இருக்கு பாருங்க. இன்னைக்கு என்னைய 1 மணி நேரம் ஆடையை கலத்துனாங்கிறதுக்காக எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல. இன்னைக்கு நான் எழுதின புக்கை பார்த்துட்டு இன்னைக்கு சிறையில வந்து கேள்வி கேட்கறாங்க, இந்த பெண் வந்து சிறையில உள்ளதை வெளியே சொல்லிட்டா, அம்பலப்படுத்திட்டா. உங்களை மாதிரி 20 வயசு பிள்ளைங்க அங்க வந்து 400 பிள்ளைங்களை பார்த்தேன். அந்த 400 பிள்ளைங்களுக்கு படுற கஷ்டம் இருக்கு பாரு. ஒரு 20-25 பிள்ளைங்களுக்கு அங்க எய்ட்ஸ் நோய். அதுக்கு தெரியுமா எய்ட்ஸ் நோய்னா என்னதுன்னு? தெரியல. எப்படி வந்துச்சு? ஒரு ஏமாத்தி உன்னைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வான்னு சொல்லி ஏமாத்தி அவன் பல பேருக்கு கொடுத்துருக்கான். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. ஒரு பொண்ணு இஷ்டப்பட்டு போறது வேற, அந்த பொண்ணை வந்து 4 பேர் பலவந்தப்படுத்துறது வேற. அப்படிலாம் பெண்களை கஷ்டப்படுறாங்க. அதுக்கு இடம் கொடுக்கறது நம்ம பெண்கள். போராடணும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆபத்து வரும்போது இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் பேசுறாங்க. இப்போ கூட நான் 2 நாளைக்கு முன்ன புதிய தலைமுறையில் அது வந்து அந்த நிகழ்ச்சி என் மனசுல ரொம்ப பாதிப்பு வந்துச்சு. அதாவது மகளிர் தினம் அன்னைக்கு பெண்களுக்கு வந்து 35% இடஒதுக்கீடு ஏன் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதுல வந்து கவிமலர் ஒரு ஆள் பேசுனது. அதுக்கு அடுத்தால ஒரு பெண், அவங்க ஆசிரியர்னு சொன்னாங்க, ரேவதின்னு நினைக்கிறேன் அவங்க பேரு. அவங்க பேசுனாங்க பாருங்க, ஏன் ராத்திரி பெண்கள் வெளியே வரணும், அதான் ஆண்கள் வந்து அவங்க பஞ்சாயத்து தலைவியா இருந்தாலும் ஆண்கள் தானே அவங்கள வழி நடத்துறாங்க, பெண்கள் ஏன் தப்பு செய்யறாங்க? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாலியல் தொந்தரவு, அதனால அவளை வந்து ஆண்கள் கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போர்க்கொடி தூக்குறோம். நிறைய பேர் அதுக்கு பெண்களை என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ ஏன் ஆண்கள் பார்க்குற மாதிரி ஆபாசமா ட்ரெஸ் போட்டு போற? நான் தெரியாம தான் கேட்கிறேன். 6 வயசு குழந்தை, ஸ்கூலுக்கு போற குழந்தைய பாலியல் தொந்தரவு பண்ணி கொலை பண்ணியிருக்கான். அந்த ஸ்கூலுக்கு போற பிள்ளை என்ன கவர்ச்சி ட்ரெஸ் போட்டுச்சு? பார்க்கிறவன் கண்ணில் இருக்கு, அவன் கண்ணில் இருக்க கொளாரு. நான் என்ன ட்ரெஸ் போட்டா உனக்கு நீ பார்த்து போ. அதுக்கு யார் இடம்? பெண்கள் வந்து நம்மளால இது முடியும், நம்மளால முடியும். நான் 500 போலீஸ் இன்னைக்கு கேட்டான், நான் அன்னைக்கு போலீஸ் கேட்டாங்கிறக்காக நான் முடங்கி இருந்திருந்தா இன்னைக்கு இந்த புக்கு நான் எழுத முடியுமா? நான் அன்னைக்கு இந்த புக்கு எழுதினக்கு முதல் காரணம் எனக்கு சிறை கற்று தந்த பாடம். உங்களை மாதிரி 20 வயசு கைதிய 2 பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் 4 நாள் அந்த பிள்ளைய ரகசியமாவே கூட்டு போனாங்க. சிறையில நடந்தது. எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு பார்க்கணும்னு தெரியாம நான் செவுரு வழியே பைய போனேன்.
எல்லாரும் போயிட்டாங்க. என்னை மட்டும்தான் 98 நாள் வச்சது. என் கூட உள்ள 6 பேரை 80 நாள்லேயே விட்டுட்டான். எனக்கு சிறையில் வச்சு என்னன்னா நான் தேசிய குற்றம் பண்ணிட்டானா. அதாவது ஒரு நீதிபதி சொல்றாங்க, அது நீங்க வந்து நாடு அரசாங்கம் கொண்டு வந்ததை எதிர்த்து போராடுனா அது தேசிய குற்றம் தானே. அப்ப நான் நீதிபதிட்ட கேட்கிறேன், அம்மா எனக்காக அரசாங்கமா, அரசாங்கத்துக்காக நானா? அரசாங்கத்துக்காக நான் பிறக்கல, மக்களுக்காக உருவாக்கப்பட்டதான் அரசாங்கம். நீ ஒண்ணு கொண்டு வரனா என் இடத்துல வைக்கிற, என் இடத்துல என் பகுதியில் நீ கொண்டு வைக்கிறனா, உனக்கு வேணுமா வேண்டாமான்னு நீ கருத்து கணிப்பு கேட்கணும்ல. அது 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்களே, அப்ப நீங்க எதிர்த்தாயினா ஒரு நீதிபதி கேட்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க அம்மா அப்பா படிக்கல. 20 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அறிவு வந்துட்டு நான் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் அம்மா அப்பா போராடல, நீ போராடக்கூடாதுன்னு சட்டத்தில் இடம் இருக்கா? அது நீங்க போராட்டத்துக்கு போறேன்னு சொன்னா உனக்கு பெயில் தர முடியாது. கொலை பண்ணிட்டு போனவனுக்கு 45 நாள்ல பெயில் சிறைக்குள்ள வந்தவங்களுக்கு. இப்ப நான் நீதிபதியை கேட்டேன், ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்றீங்க, சரி, ஒரு ஜனநாயக நாட்டுல என்கிட்ட ஓட்டு வாங்கி நான் பிரதமர் ஆகல, நான் முதலமைச்சர் ஆகல, நான் தன்னாலதான் வந்தோம்னா அவங்க சொல்லட்டும், நான் போராட்டத்தை கைவிடுறேன். அது வரைக்கும் நான் போராட்டத்துக்கு போவேன். நீங்க எனக்கு பெயில் தந்தாகணும், இல்லைன்னா நான் மறியல் பண்ணுவேன், சிறையில இருந்தே நான் சாவேன்னு சொல்லி கோர்ட்ல நான் போராடினேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பெயில் கொடுத்தாங்க. வழக்கு என்ன வழக்கு தெரியுமா என் மேல? திருநெல்வேலி மாவட்ட கலெக்டரை நான் கிப்டாப் பண்ணிட்டேனா, கடத்திட்டேனா. ஆச்சரியமா இருக்கா உங்களுக்குலாம்? இதே மாதிரிதான் நானும் கோர்ட்ல சிரிச்சேன். அப்ப நீதிபதி கேட்டாங்க, ஏன் சிரிக்கிறீங்க? நாங்க சிரிக்காம, ஒரு தமிழ்நாட்டில் நான் 5 நேரம் பேச போயிருக்கேன் கலெக்டர்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு, இடிந்தர சார்பா. சரி, ஒரு சாதாரண ஒரு பீடி சுத்துவேன். நான் 8ஆம் கிளாஸ் படிச்சதுக்கு அப்புறம் இப்ப பீடி சுத்துவேன், வீட்டுல ஊறுகாய் வியாபாரம் பண்ணுவேன். ஒரு சாதாரண பீடி சுத்துற பெண்மணி நான் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியாளரை கடத்துறேன்னா, அப்போ ஒரு தமிழ்நாட்டில் மாவட்ட ஆட்சியாளருக்கு பாதுகாப்பு இல்லையே, இந்த அணுவுடைய கொண்டு எப்படி மக்களை பாதுகாக்க போறாங்க? உடனே அந்த கேஸை கிழிச்சு போடுறாங்க. எப்பயாரு போட்ட கேஸ கோர்ட்ல 80 நாளைக்கு அப்புறம் நான் கலெக்டரை கடத்த போறேன்னா, அப்போ திருச்சி சிறையில எனக்கு பாதுகாப்பு இல்லையா? என்னை தப்பிச்சு விட்டாங்களா? ஒன்று நீதிபதி அவ பேசுற பேச்சுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலன்னு கிழிக்கிறாங்க கேஸ. இன்னைக்கு நம்ம நாட்டை அவ்வளோத்த உங்களுக்கு தெரியணுங்கிறக்கா சொல்றேன். நான் பயந்து இன்னைக்கு வீட்டில் முடங்கிருந்தா இன்னைக்கு என்ன 7 வருஷம் இல்லை 10 வருஷம் குண்டாசுல போட்டிருப்பான். இன்னைக்கு என் பிள்ளைய பார்க்க நான் வந்திருக்க முடியாது. அப்படி பல அடக்குமுறைகள் கிடைக்கும். பெண்கள், குறிப்பா பெண்கள் போராட்டத்துக்கு வந்தோம்னா நம்மளை மட்டும் பழியாங்க மாட்டான். என் புருஷனை கூப்பிட்டு சொல்லுவான் உளவுத்துறை, ஏய் உன் பொண்டாட்டி இன்னைக்கு மதுரைக்கு போயிருக்கா, அவளை அனுப்பாத, உன் மேல வழக்கு போட்டுருவேன். என் குடும்பத்தையே சுத்தி சுத்தி வருவான். அதெல்லாம் பயப்படாம நீ என்னத்தை பேசிட்டு போ. என்ன பேசினவங்க இன்னைக்கு நீ நல்லா இப்படி போராட்டம் பண்ணி இப்படி இது பண்ணிட்டு, ஒரு பெண்ணுக்கு பின்ன ஒரு ஆண் கண்டிப்பா இருக்காங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். எல்லா ஆண்களுமே வந்து குற்றவாளி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன இன்னைக்கு போராட்டத்துக்கு அனுப்பி என் போராட்டத்துக்கு பின்ன எனக்கு சப்போர்ட் கொடுத்தது என் கணவர். 35 வயசு வரை பொம்மையா இருந்து இந்த அணுவுல போராட்டத்துக்குள்ள என்னைய கொண்டு வந்து இன்னைக்கு உங்களை மாதிரி காலேஜ் மாணவர்கிட்ட என்னை பேச எனக்கு பயிற்சி கொடுத்தது அண்ணன் உதயகுமாரும் அண்ணன் புஷ்பராயனும் முதலனும் சேசுமாய்ப்பா அவர்களும் தான். இது ஒரு ஆண் சமூகம் தான். பெண்களை முன்னிலைப்படுத்துற ஆண்களும் இருக்கார்கள். ஆனா அதே நேரத்தில் பெண்களை அவமானப்படுத்தி வீட்டுக்குள் அடைய வைக்கிற ஆண்களும் இருக்கிறார்கள். அதை உணர்ந்து என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் ஒவ்வொரு பெண்ணும் அடியெடுத்து வைத்து போராடினால் கண்டிப்பாக எல்லா பெண்களும் வெற்றி அடையலாம். முக்கியமா ஒண்ணு சொல்றேன், ஏன் நம்ம வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு நீங்க காலேஜ் படிச்சு உங்களுக்குள்ளே கல்யாணம் ஆகி நீங்களே வாழ்ந்து பிள்ளை குட்டிலாம் பெற்றுட்டு நீங்களே வேலை பார்த்து நீங்களே சம்பாத்தியம் பண்ணிட்டு நம்ம சாவுறது வந்து நமக்கு வந்து பெருமை கிடையாது. வாழ்வது ஒரு முறைதான், ஆனால் வாழ்த்தட்டும் தலைமுறை. இந்த வாய்ப்பு அளிச்ச உங்க எல்லாருக்கும் நன்றி கூறி வாழ்த்து.